அனைவருக்கும் வணக்கம். தர்மபுரி ஸ்டார் ஜீனியஸ் அகாடமி முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களின் போட்டித் தேர்வு கல்வி உளவியல் பாடப்பிரிவு. ஆல்ரெடி நம்ம இணையவழி வகுப்பில் டெஸ்ட் பேட்சில் கல்வி உளவியலுக்காக வேண்டி 3 லெசன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். தொடர்ந்து இன்னைக்கு 4வது லெசனில் 5வது சப் டெஸ்ட்டுக்கு உண்டான கண்டென்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நம்ம யூனிட் 1 ப்ரீ பிரைமரி எஜுகேஷன், யூனிட் 2 நேஷனல் இன்டகிரேஷன், யூனிட் 3 ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு, இது 3 முடிச்சிருக்கோம். தொடர்ந்து 4வது லெசன் டெஸ்ட் பேட்ச் அண்ட் ஆன்லைன் கிளாஸ் உள்ளவங்களுக்கு போயிட்டு இருக்கு. அதில் டெஸ்ட் நம்பர் 5ல் என்னென்ன கண்டென்ட் எல்லாம் மீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. இதுவரையும் பாருங்கள், இப்போ நம்ம மறுபடியும் நம்முடைய பழைய ஷெடியூலில் ஒரு கிளாஸ் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்கிறோம். ஏன்னா புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே அது ஒரு குழப்பம் நீடிச்சுட்டே இருக்குங்க. எப்படி கிளாஸ் பார்க்கணும், என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணணும், எத்தனை நாள் பண்ணணும், எப்போ டெஸ்ட் கொடுப்பீங்க அப்படின்லாம். தொடர்ந்து பாருங்கள், இந்த பேட்டர்னை மறுபடியும் ஃபாலோ பண்ணிக்காங்க. ப்ரிப்பரேஷன் டேட் அப்படின்னு சொல்லும்போது 19-20 எப்பவுமே 2 நாள் நாம் கொடுக்குற கண்டென்ட்டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதே போல் இன்னைக்கு காலையில் 2 கிளாஸஸ் நம்ம வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் 19ஆம் தேதியும் 20ஆம் தேதியும் கம்ப்ளீட்டாக இந்த சப்டாபிக் முழுக்க இங்கே ஒரு 8 இங்கே ஒரு 6 கொடுத்துருக்கோம். இது எல்லாமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க 2 நாள். அடுத்தது டெஸ்ட் எப்போ நடக்கும் அப்படின்னா 21ஆம் தேதி காலையில் வாட்ஸ்அப்பில் கொஸ்டினை நம்ம சென்ட் பண்ண போகிறோம். அதே போல் ஏற்கனவே அறிவிச்சிருக்கோம் 20ஆம் தேதி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொடுக்க போகிறோம், யூனிட் 2 அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கோம். இந்த டேட்டில் 19 ப்ரிப்பேர் பண்ணுறோம், 20ம் ப்ரிப்பேர் பண்ணுறோம். 20ஆம் தேதி தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் யூனிட் 2 நடக்கும். அதுக்கப்புறம் 21ஆம் தேதி மீண்டும் இந்த சப்டாபிக் உண்டான டெஸ்ட் நடக்கும். கிளாஸ் டூரேஷன், இந்த டெஸ்ட் நம்பர் 5க்கான டூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக 1 மணி நேரம் 49 நிமிடங்கள் கிளாஸ் நடத்தியிருக்கிறோம். அந்த கிளாஸை தான் நம்ம வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் உள்ளவங்க மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மெட்டீரியலையும் படிச்சுட்டு இந்த டெஸ்ட்டுக்கு வர போகிறீங்க. அதே மாதிரி பாருங்கள், இது வரைக்கும் ஒட்டுமொத்தமாக முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு கடந்து முடிஞ்ச 3 யூனிட், இப்போ நடந்துட்டு இருக்கிற 4வது யூனிட், ஒட்டு மொத்தமாக 43 கிளாஸ் கொடுத்துருக்கோம். இதில் இது 42வது கிளாஸ், இது 43வது கிளாஸ் இதுவரை. அப்போ 42வது கிளாஸும் 43வது கிளாஸும் தான் நமக்கு 21ஆம் தேதி நடக்கக்கூடிய டெஸ்ட்டுக்கான ஷெடியூல். ரைட். அப்போது இதில் என்னென்ன சப்டாபிக்லாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஏற்கனவே நம்ம கான்செப்ட் ஃபார்மேஷன் அப்படிங்கிறத இதுக்கு முந்தின டெஸ்ட்டில் நேற்று எழுதியிருப்போம். அப்போ கான்செப்ட் ஃபார்மேஷனா என்ன அப்படிங்கிறத சொல்லியிருப்போம். ஒரு ஐடியா, கான்செப்ட் ஃபார்மேஷனுங்கிறது ஒரு ஐடியா அப்படின்னு சொல்லியிருப்போம். என்ன ஐடியா? ஒரு மைண்ட் மேப் போடுறதுக்கோ ஒரு கான்செப்ட் மேப் போடுறதுக்கோ அது ஒரு மூல காரணமாக இருக்குது அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருப்போம். அதில் டைப்ஸ் ஆஃப் கான்செப்ட் வரைக்கும் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருங்க. சிம்பிள் கான்செப்ட் அப்படின்னு பார்த்துருவோம், எளிய பொதுமை கருத்து, காம்ப்ளெக்ஸ் கான்செப்ட் சிக்கலான பொதுமை கருத்து, கற்பனை பற்றிய பொதுமை கருத்து, இது போல அந்த வகைகள் எல்லாமே பார்த்துருப்போம். எளிய பொதுமை கருத்து, அப்புறம் சிக்கலான பொதுமை கருத்து, கற்பனை பற்றிய பொதுமை கருத்து, தொடர்புகள், ரிலேஷனல் ஆஸ்பெக்ட், இந்த மாதிரிலாம் நிறைய சப்டாபிக் அதில் பார்த்துருந்தோம். தொடர்ந்து அதனுடைய தொடர்ச்சியாக 42வது கிளாஸ்ல என்ன கொடுத்துருக்குன்னா கான்செப்ட் ஃபார்மேஷனோட கண்டினியூவேஷன் தான் இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட் அபவுட் தி கான்செப்ட் ஃபார்மேஷன். இதில் சில முக்கிய கருப்பொருட்கள், முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சிலவற்றெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம். அதை ப்ரிப்பேர் பண்ணணும். அங்கிருந்து தான் இந்த 42வது கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். அடுத்து 2வது சப்டாபிக் என்ன அப்படின்னா கான்செப்ட்னா என்ன, கான்செப்ட் ஃபார்மேஷன் ரெண்டும் வேற வேற. கான்செப்ட்ங்கிறது பொதுமை கருத்து அப்படின்னு சொல்லுவோம். கான்செப்ட் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது அந்த கருத்து எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்துருப்போம். ரெண்டும் ரொம்ப முக்கியமான கான்செப்டுங்க. அடுத்தது 3வது சப்டாபிக் கான்செப்ட் ஃபார்மேஷனை பற்றியே பேசியிருக்கோம். பாருங்க, இதில் பொதுமை கருத்து, இதில் பொதுமை கருத்து உருவாகுதல் அப்படின்னு போட்டிருக்கோம். இது ரெண்டுமே நம்ம மெட்டீரியல்லையும் கொடுத்துருக்குறோம். அதே போல் கிளாஸில் இன்டெப்த்தாகவும் அதை டீச் பண்ணியிருப்போம். அதில் பாருங்க, அசிமுலேஷன், சில கீவேர்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. அசிமுலேஷன் அப்படின்னா தன் வயப்படுத்தல், அடாப்டேஷன்னா இணங்குதல், ஆர்கனைசேஷன் அப்படின்னா ஒருங்கமைத்தல், அகாமடேஷன் அப்படின்னா பொருந்துதல். அப்போ இந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. 2007ல் 6ல் அந்த ஆண்டுகள் எல்லாம் இந்த வார்த்தையெல்லாம் வந்திருக்குங்க. இப்போ இது ஒவ்வொன்றும் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் கிளாஸில். அதெல்லாம் நல்லா உள்வாங்கிட்டு டெஸ்ட்டுக்கு வரணும். கான்செப்ட் ஃபார்மேஷனில் அசிமுலேஷன் தன்மையப்படுத்துதல், அடாப்டேஷன் இணங்குதல், ஆர்கனைசேஷன் ஒருங்குதல், அகாமடேஷன் பொருந்துதல், இது எல்லாமே நல்லா ரீட் பண்ணிட்டு வரணும். அதுக்கப்புறம் பாருங்க, ப்ரூனர் கான்செப்ட் ஃபார்மேஷன் தியரி அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கோம். இது முக்கியமானதுங்க. 3 கான்செப்ட் சொல்லியிருப்பார் அவர் ப்ரூனர் பொறுத்தவரையில்.
உருவக நிலை, குறியீட்டு நிலை, செயல்படு நிலை அப்படின்னு சொல்லி எனாக்டிவ், ஐகானிக், சிம்பாலிக் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை உள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு சப்பாட்டையும் படிச்சுட்டு வரணும். அதில் என்னென்ன ஏஜுக்கு அதெல்லாம் ஆக்டிவேட் ஆகுதுங்கிறத படிக்கணும். இது 7வது கண்டென்ட்டாக இருக்குங்க. 8 பாருங்க, சிஎல்டி. இதுவும் டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. புருனருடைய கான்செப்ட் ஃபார்மேஷனும் டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்க, இந்த மெயின் தலைப்புகளே டிஆர்பி கொஸ்டினாக மாறி இருக்கு. சிஎல்டி அப்படிங்கிறது கான்செப்ட் ஆஃப் லர்னிங் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சிஎல்டிக்கு விரிவாக்கமே டிஆர்பி கொஸ்டினாக இருக்கும். க்ளவுஸ் மேயர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இதில் 1 by 1 கொடுத்துருப்பாங்க. அதையும் ஒரு கிளான்ஸ் வந்து நீங்கள் அப்படியே செக் பண்ணி படிச்சிடணும். ஸோ இந்த ஒட்டுமொத்த 8 கண்டென்ட்டுமே கிளாஸ் 42 சீரியல் நம்பரில் உங்களுக்கு இருக்கும். வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் நம்பரில் அது வருங்க. அடுத்தது பாருங்க, அடுத்த 43வது சீரியல் நம்பரில் இருக்கக்கூடிய சப் டாபிக் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 6 கொடுத்துருக்கும், இந்த சைடு 1 கொடுத்துருக்கும். மொத்தம் 7 கண்டென்ட்டை ரீட் பண்ண போறீங்க. அந்த 7 என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஒன்று பாருங்க, அசோசியேஷன் மெத்தேட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதாவது காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட்னா அறிதிறன் வளர்ச்சி. அறிதிறன் வளர்ச்சினாவே எல்லாருக்குமே தெரியும், பியாஜேங்கிறவங்க ரொம்ப முக்கியமான பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லி. அப்போ அசோசியேஷன் மெத்தேடு, தொடர்பு படுத்தி கற்றல், அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அப்புறம் பாருங்க, கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மெத்தேட்னு ஒன்று கொடுத்துருக்கோம். இதான் சாக்ரட்டிஸ் மெத்தேடு, வினா விடை முறை அப்படிங்கிறது. அப்போ மகாபாரதத்தில் கடவுள் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு போதித்த முறை என்ன, அந்த மாதிரி சில பல மெத்தேடெல்லாம் அங்கே அறிமுகப்படுத்தியிருப்போம். ஸோ அப்போ அசோசியேஷன் மெத்தேட், கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மெத்தேட், டீச்சிங் மெத்தேட் பை யூசிங் த கான்செப்ட், பொதுமை கருத்தை பயன்படுத்தி கற்பித்தல் முறையை கொண்டு வந்தவர் யார் அப்படிங்கிறது டிஆர்பியோட கேள்வி. டி செக்கோ அவரோட மெயின் பாயிண்டாகவே இருக்குங்க. அடுத்தது அட்டைன்மெண்ட் மாடல் டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. அட்டைன்மெண்ட் மாடல்ங்கிறது பொருளறிவோடு இணைத்தற் கற்றல். ஆசுபல், சர்ச்மேன், இவங்கெல்லாம் டிஆர்பியில் ஃபேமஸான பர்சனாலிட்டிஸாக இருக்காங்க. கொஸ்டினில் அதனால அந்த டிஆர்பி போட்டலாம் டைரக்ட் கொஸ்டினுங்க. அடுத்ததுங்க ஸ்பென்சர் மெத்தேடு, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இதுவும் டிஆர்பியில் கேட்டாங்க. ஸ்பென்சர் மெத்தேடு எப்பவுமே நம்ம எப்படி டீச் பண்ணுவோம், தெரிந்தவையிலிருந்து தெரியாதவைக்கு, நோன் டு அன்னோன், சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ், எளிய கருத்து சொல்லுவோம், அப்புறம் சிக்கலான கருத்துக்கு போவோம். தெரிந்ததிலிருந்து தெரியாதவைக்கு போகணும். அப்போ என்ன, நோன் டு அன்னோன், சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ், கான்கிரீட் டு அப்ஸ்ட்ராக்ட்ஸ். கான்கிரீட் காட்சிகளிலிருந்து கருதுகோளுக்கு போகிறது. அந்த ஸ்டெப்ஸ் சொன்ன அந்த ஸ்பென்சர் ஸ்டெப்ஸை பற்றி ரீட் பண்ணிட்டு போகணும். அதுக்கப்புறம் டீச்சிங் மெத்தட் பை யூசிங் கான்செப்ட் ஃபார்மேஷன். கான்செப்டை யூஸ் பண்ணி டீச் பண்ணவர் டி செக்கோ. கான்செப்ட் ஃபார்மேஷனை யூஸ் பண்ணி எப்படி நம்மலாம் டீச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு சில பர்சனாலிட்டி கொடுத்துருக்காங்க. நோவாக் பாருங்க, நோவாக்கு, கோவினு, டைலர், வீலர், டேப்லேஷன் மெத்தட், இவங்க எல்லாமே ரொம்ப 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 முக்கியம். இந்த 6வது பாயிண்ட்லேருந்து நிறைய டிஆர்பி கேள்வி ரிப்பீட் ஆயிருக்கு. ரீசெண்டாக கூட டைலர் பற்றி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ நோவாக் என்ன சொல்கிறாரு, கோவின் என்ன கோவின் வந்து என்ன சொல்கிறோம், வி ஷேப்டு டயக்ராம் அப்படின்னுவோம். அதே மாதிரி டைலர் பார்த்தீங்கன்னா ஒய் ஷேப்டு டயக்ராம் அப்படின்னும். வீலர் வந்து சர்க்கிள் ஷேப்டு டயக்ராம். சர்ச்மேன் அப்படிங்கிறது டேபிள் ஷேப்டு டயக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் எப்படி வந்து சப்ஜெக்டில் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது அத்தனையும் டயக்ராம் போட்டு நம்ம கிளாஸில் கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே படிக்கணும். இது 6வது கண்டென்ட். 7வது கண்டென்ட் ரொம்ப 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 முக்கியம். பியாஜேவோட காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது, அறிதிறன் வளர்ச்சி. அதில் பாருங்கள், இது பல ஆண்டுகள் ரிப்பீட்டட் டிஆர்பி இந்த ஏரியாவில் படிச்சுட்டா ஒரு கேள்வி மாட்டிடுங்க. இது முழுக்கவே நமக்கு வீடியோ 43ல் கொடுத்துருக்கோம். இதை பாரு, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் நிறைய இடங்களில் சொல்லியிருப்பேன். பூ சே பா கா இப்படி படிச்சுக்காங்க. பூ சே பாக்கா, பூ சே பாக்கா அப்படின்னு. பூ பாரு, முதல் எழுத்து பூ, சே பா கா, புலனீடான நிலை, செயலுக்கு முற்பட்ட நிலை, பருப்பொருள் நிலை, கருத்தியல் நிலை. ஆப்ஷனில் கண்டுபிடிச்சிடலாம் பூசே பாக்கா அப்படிங்கிறது. ஆங்கிலத்தில் சென்சரி மோட்டார், ப்ரீ ஆப்ரேஷனல், கான்கிரீட் ஸ்டேஜ், ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். இது ஏஜ் எல்லாம் கேட்பாங்க. 0 to 2, 2 to 7, 7 to 11, கிரேட்டர் தென் 11, 11 வயதுக்கு மேல். இது அந்தந்த ஏஜில் ஒரு குழந்தையுடைய ஸ்கீமா எப்படி இருக்குது அப்படிங்கிறத பேசியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஒவ்வொன்றுத்துக்கிலையும் ஒரு 6-7 பாயிண்டாவது நம்ம கொடுத்துருப்போம். மெட்டீரியலையும் கொடுத்துருப்போம், கிளாஸில் ஒன்று அதிகமாகவே அதில் கொடுத்துருப்போம். ஓம்னி பொட்டன்ட், நில் பொட்டன்ட், ரைட்டுங்களா. தாய் தந்தையரை சர்வ வல்லமை படைத்தவர்களாகவும் எங்கும் நிறைந்த பரம்பொருளாகவும் கருதுவது என்ன ஸ்டேஜ் அப்படின்னு கேட்பாங்க. அனிமிஷம், ரியலிஷம், இதெல்லாம் எங்கெங்கே எழுது அப்படிங்கிறதெல்லாம் இந்த தியரியில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ரூல்ஸை பயன்படுத்தி பிள்ளைங்க எப்படி விளையாடுறாங்க, ரூல்ஸே கிடையாதுன்னு எப்படி விளையாடுவாங்க, ரைட்டுங்களா. அதெல்லாம் இதில் கொடுத்துருப்போம். என்னென்ன ஸ்டேஜில் மெமரி எங்கே, ரூட் மெமரி எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு கொடுத்துருப்போம். ஸோ இது எல்லாமே அனலைஸ் பண்ணி ரீட் பண்ணோம். கிளாஸை கவனிச்சுட்டு வந்துருங்க. அந்த கிளாஸ் நம்பர் 43க்குள்ளே போங்க.
இந்த என்டையர் கான்செப்ட் இருக்கும். 42க்குள்ளே போனால் இந்த கான்செப்ட்லாம் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பாருங்கள், இதில் இந்த இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் அதுக்குள்ள இதெல்லாம் போட்டிருந்தோம் இல்லையா, அதில் சில பற்ற இங்கே கொடுத்துருக்கோம். ஒன்று, ஹியூமன் காம்ப்ளிமெண்ட்ரி ப்ராசஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க. ஹியூமன் காம்ப்ளிமெண்ட்ரி ப்ராசஸ், மனிதனிடம் காணப்படக்கூடிய அடிப்படை போக்குகள் எத்தனை அப்படின்னு கேட்பாங்க. 2ன்னு போடணும். அந்த 2 அடிப்படை போக்குகள் என்ன அப்படின்னா, ஒன்று ஆர்கனைசேஷன், இன்னொன்று அடாப்டேஷன். இங்கே பாருங்களேன், ஆர்கனைசேஷன் ஒருங்கமைத்தல், அடாப்டேஷன் இணங்குதல். இந்த 2த்துக்கும் பேர் என்ன அப்படின்னா ஹியூமன் காம்ப்ளிமெண்ட்ரி ப்ராசஸ், மனிதனிடம் காணப்படக்கூடிய அடிப்படை போக்குகள். ஸோ அந்த வார்த்தையை வச்சு டிஆர்பியில் கொஸ்டின் கேட்கலாம், கேட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்க, இதில் அடாப்டேஷன் அப்படின்னு ஒன்று எடுத்திருக்காங்க. இந்த அடாப்டேஷனவே பாருங்க, அடாப்டேஷன்னா இணங்குதல். இப்போ ஆர்கனைசேஷன்னா ஒருங்கமைத்தல், அடாப்டேஷனா இணங்குதல். இந்த இணங்குதலை 2ஆ பிரிச்சிருக்காங்க. ஒன்று அக்காமிடேஷன், இன்னொன்று அசிமுலேஷன். அக்காமிடேஷன் இங்கே பாருங்க, பொருந்தி போகிறது. அக்காமிடேஷன்னா பொருந்துதல். அசிமுலேஷன் மேலே போட்டிருக்குமா, தன்வயப்படுத்துதல். தன்வயப்படுத்துதல். அப்போ பொருந்துதலும் தன்வயப்படுத்துதலும் இணங்குதலின் உட்கூறுகள். இணங்குதலின் உட்கூறுகள். இதை டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 2த்துக்கும் என்ன பேர்? அக்காமிடேஷனுக்கும் அசிமுலேஷனுக்கும் என்ன பேருன்னா ஃபங்க்ஷனல் இன்வேரியன்ட், மாறா செயல்கூறுகள். ஒரு மனிதனிடம் காணப்படக்கூடிய மாறாத செயல்கூறுகள் ஃபங்க்ஷனல் இன்வேரியன்ட் அப்படின்னா அக்காமிடேஷன் அண்ட் அசிமுலேஷன் அப்படின்னு வரணும். ஸோ இது எல்லாத்தையும் பில்டு பண்ணி தான் நம்ம டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸில் இன்றளவும் இதெல்லாம் வகுப்பறைகளில் பயன்படுத்துகிறாங்க. அது எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம எடுத்த வகுப்புகளில் இந்த 2 காணொளிகளில் பதிவு செஞ்சு வெப்சைட்டில் ஆன்லைன் கிளாஸ் 3000 பே பண்ணவங்களுக்கு அது கிளாஸாக கிடைச்சிருக்கும். டெஸ்ட் பேட்ச் மட்டும் உள்ளவங்க 21ஆம் தேதி இதை டெஸ்ட்டாக மட்டும் நீங்கள் மீட் பண்ணுவீங்க. ஸோ தொடர்ந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்காங்க. ஸோ அடுத்து வரக்கூடிய 21ஆம் தேதி தேர்வுக்கான சப்கண்டென்ட் 2ம் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கோம். என்னென்ன விஷயங்கள் முக்கியமான கீவேர்டாக இருக்குது அப்படிங்கிறத அதில் காட்டியிருப்போம். இந்த 2 கிளாஸஸும் சேர்ந்து உங்களுக்கு ஏறத்தாழ 1 மணி நேரம் 49 நிமிடங்கள் நீங்கள் கிளாஸை கவனிக்கிறீங்க, மெட்டீரியலை நம்ம அனுப்பின மெட்டீரியலை படிக்கிறீங்க. அதே போல் உங்ககிட்ட இருக்கக்கூடிய சோர்ஸ் மெட்டீரியல் ஏதாவது வேறு ஏதாவது வச்சுருந்தேன், புத்தகம் வச்சுருந்தா அதையும் ஒரு கிளாஸ் ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் டெஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகணும். ஸோ இதுதான் அடுத்த டெஸ்ட்டுக்கு உண்டான ஷெடியூல். டெஸ்ட் நம்பர் 5 யூனிட் 4. இதை முழுக்க ரீட் பண்ணிவிட்டு 21ஆம் தேதிக்கு நீங்கள் டெஸ்ட்டுக்கு ஆயத்தமாகணும். இன்பிட்வீன் கேப்பில் 20ஆம் தேதி தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கும் தயாராகணும். இயற்கை மற்றும் சுற்றுச்சூழல் அதை மையப்படுத்தி உங்களுக்கான தேர்வு இருக்கும். ஒரு 80 வினாக்கள் இருக்கும். அதையும் நீங்கள் எழுதுறீங்க. ஒவ்வொரு 20ஆம் தேதியும் அடுத்து 1ஆம் தேதியும் தமிழ் டெஸ்ட் அப்படிங்கிறதுனால ஆல்ரெடி டைம் டேபிள் போட்டிருக்கோம். 20ஆம் தேதி யூனிட் 2னா மறுபடியும் 1ஆம் தேதி யூனிட் 3 வரும். மறுபடியும் 20ஆம் தேதி யூனிட் 4 வரும். இதே போல் 9 யூனிட் முடிஞ்ச பிறகு தமிழில் மீண்டும் நமக்கு என்ன வரும் அப்படின்னாக்கல ஃபுல் டெஸ்ட் ஒரு 3 தமிழில் வந்துட்டே இருக்குங்க. ஸோ இந்த 4ஆவது யூனிட் போயிட்டுருக்கு. இன்னும் 4 யூனிட் முடிஞ்ச பிற்பாடு ஜிகே ஸ்டார்ட் ஆகும். ஸோ தொடர்ந்து இதெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. அட்மிஷன் தொடர்ந்து போயிட்டே இருக்குங்க. நிறைய பேர் இப்போ ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. அட்மிஷன் நீங்கள் எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா இதுவரை நடந்த அத்தனை கிளாஸஸுமே 43 கிளாஸ் போட்டிருப்போம். இதுவரை நடந்த 3 யூனிட்டுக்கும் ப்ளஸ் இப்போ போயிட்டு இருக்கிற 5ஆவது டெஸ்ட் வரைக்கும் இது ஒரே நேரத்தில் உங்களுக்கு தனியாக கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் 3 டேஸ்க்கு ஒன்ஸ் என்ன ஷெடியூலோ அது உங்களுக்கு அடிஷ்னலாக அதில் ஆட் ஆகிட்டே வருங்க. இதுதான் இந்த பிளான். ஸோ தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. ஸ்டார் ஜீனியஸ் அகாடமி அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. நன்றி.